ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே. மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஏ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் முதல் சில பேர் சில உறுதிமொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழிகளை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேன்மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நமக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை, பொன்னான ஆதரவை எனக்கு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 1 தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு நமது மேசராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், 5 கூடிய சூரியன் இருக்கிறாருங்க. கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். மேலும் இந்த சேர்க்கையானது, அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறதுங்க. இது தவிர பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அதன் மூலமாகவும் நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இப்பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. உங்கள் குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய வகையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான நல்ல உதவிகள் உங்கள் மூலமாக கிடைக்கப்பெறும். அவர்கள் திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான சுபகாரியங்களை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்து கொடுக்க முடியுங்க. உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மீது யாரெல்லாம் பாசம் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நபர்களிடத்திலிருந்து நீங்கள் அதிகமான அன்பை இன்னைக்கு கண்டிப்பாக பெற முடியும். அன்பு மழை பொழியக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிவிடும். எனவே அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சில பேர் இடமாற்றம் குறித்த சிந்தனைகளை நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்வீங்க. உங்கள் வீட்டை இடமாற்றலாமா அல்லது உங்கள் அலுவலக பணியில் இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வீட்டில் அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல செய்திகள் சேருங்க. வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. இப்பொழுது நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல நன்மைகளை பெற்றுத்தரும் நண்பர்களே. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் தயங்காமல் இன்னைக்கு முயற்சி செய்து பாருங்கள். உங்களது பணிகளை மிக மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. அதிலும் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் அலுவலக பணிகளை மிக அழகாக நேர்த்தியாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளையும் நல்ல கத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. குடும்பத்துல நல்ல ஆனந்தமான சந்தோஷமான சூழல் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் சேர்றதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் புதிதாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. மனதளவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், அந்த தயக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். அதனால துணிஞ்சு செயல்படுவீங்க. சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. ரொம்ப காரமான ஸ்பைசியான உணவுகள் அல்லது உங்களுக்கு உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு நீங்க எடுத்துக்காம தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு உங்களது செயல்பாடுகள் மூலமாக அதிகமான லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய முயற்சிகளை வியாபாரத்திலும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஆனால் கற்பனையாக வாழ்றதை குறைச்சிக்கணுங்க. இமேஜினேஷன் பண்ணிட்டு நீங்கள் நேரத்தை கடத்தக்கூடாது. செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் புதிதாக ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அது ஆர்வம் காரணமாக உங்களது வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. செய்தொழில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வகையில் நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்று தருங்க. கிரியேட்டிவான ஹாபியில் இன்னைக்கு நீங்கள் நிறைய செய்யலாம். உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்குகளில் கூட நல்ல கிரியேட்டிவிட்டியாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அதனால் நாள் முழுக்க ரிலாக்ஸாக இருக்க முடியும் நண்பர்களே. இன்றைய நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். புதிய உறுப்பினர்கள் திடீர்னு உங்கள் குடும்பத்துக்கு வருகை தருவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் நீங்கள் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறது. ஸோ புது நபர் உங்களுக்கு வருவாங்க. சின்ன குழந்தை உங்கள் வீட்டுக்கு தவழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் வீட்டில் விரைவிலே தொட்டில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க நண்பர்களே. ஸோ மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி சில பார்ட்டிகளை நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்த விதமான பார்ட்டி சம்பந்தமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் அவர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அன்பை திருப்ப காட்டுவது தான் ரொம்ப ரொம்ப சரியானதாக இருக்குங்க. காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு உங்க காதலர் செய்யக்கூடிய
சொல்லக்கூடிய தவறான விஷயங்களுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்ணி தவறான முடிவுல நீங்களும் எடுத்துக்கூடாதுங்க. கொஞ்சம் காதல் வாழ்க்கையில பொறுமையா இருங்க. அவர் அன்பு குடுக்கலனாலும், நீங்க உங்க காதலரிலிருந்து நீங்க பெறலாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்க காதலர் உங்களை வெறுத்தாலும், நீங்க காதலை காட்டுவதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் சில முக்கியமான வேலைகள நீங்க மட்டும் தான் வந்து செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க தப்பு பண்றீங்க. கூட்டா சேர்ந்து செய்றது மூலமாக இன்னும் சிறப்பாக உங்க வேலைகள முடிக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தனித்து செயல்படுவதை விட, நீங்க கூட்டா செயல்படுவது இன்னைக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் கொடுப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் இன்னைக்கு சுயநலமா நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம். சின்ன சின்ன சங்கடங்கள் அதன் மூலமா ஏற்படக்கூடிய இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் அனுசரித்து போங்க. இல்லற வாழ்க்கையில நல்லா ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசுங்க. அப்போதான் நல்ல தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நிறைய காரியங்கள முயற்சித்து பாருங்க. அருமையான சக்சஸ்ஃபுல் டேங்க இன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, நமது மேசராசி நண்பர்கள் இன்று தினம் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மேசராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நல்ல சூழல் இருக்க நண்பர்களே. மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு தயக்கமான சூழல் எல்லாமே மாறி துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, அலட்சியம் வேண்டாம். பரணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது வியாபாரத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக அதிகமான லாபம் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். கணவன் மனைவியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க கற்பனையிலேயே வாழக்கூடாதுங்க. நிஜத்துல வந்து பிராக்டிகலா யோசிச்சு நிறைய காரியங்களை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை செய்யுங்க. திட்டமிடலையே நேரத்தை வந்து கழிச்சிடக்கூடாது. வியாபாரத்தை வந்து சிறப்பாக மாற்றணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு தகவல் செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.